என் அருட்பார்வை உன்மீது விழுந்ததன் காரணமாக நவசக்தியும் உனக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது. நவகிரகங்களினுடைய அருளும் கிடைத்துவிட்டது. நவவிதமான வளங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய விதியின் திருப்பத்தின் அடையாளம்தான் என் அருட்பார்வை உன்னுடைய உடல் மீது பட்டதற்கான காரணம். கணபதியினுடைய அருட்பார்வை 9 வடிவங்களாக உன் மீது விழுந்து விட்டது. அது தடைகளை நீக்கிவிடும். எதில் சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் விலகும். உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். பொருள் வசதிகளில் இருந்த குறைகள் நீங்கி செல்வ வளம் பல மடங்கு பெருகும். எதை நினைத்து இப்பொழுது கவலை கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் அமைதியும் நம்பிக்கையும் பெருகும். குடும்பம் என்றாலே சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த மாதிரி தான் இருக்கின்றது. ஆனால் அது ஓரளவிற்கு மேல் செல்லும் பொழுது மன நிம்மதியை அது அழித்து விடுகின்றது. நல்லிணக்கத்தை அழித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் உன்னுடைய குடும்பம் கருத்து வேறுபாடு இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதியோடு ஒருவருக்கு ஒருதல் புரிதலோடு இனி முன்னேற்றமான குடும்ப வாழ்க்கையை நீ நிச்சயம் பெறுவாய். சமூகத்தில் உன்னை சிலர் மதிக்காமல் இருந்தார்கள். பணமில்லை என்கின்ற காரணத்தாலா, ஏதோ ஒரு மன வேறுபாட்டினாலோ உனக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி இப்பொழுது முழுமையாக நீங்கி உறவில், நட்பில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ யோசித்து கூட பார்க்க முடியாத அந்த இடத்திலிருந்து பெரிய மாற்றம் உனக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் உயர்வடைவாய். கணபதியினுடைய நெருக்கம் உன்னை ஆன்மீக பாதையில் உயர்த்தி இப்பொழுது அழைத்து சென்றிருக்கின்றது. என்னுடைய பார்வை உன்னுடைய வாழ்க்கையில் முடிக்காத காரியத்தையும் சுலபமாக முடிக்கக்கூடிய தெம்பை இப்பொழுது பெறும். அதிசயங்கள் தானாக நடக்கும். சக்தியினுடைய ஆரம்பம் தெய்வர்களோடு சேர்ந்து உன் வாழ்வையில் மிக பெரிய 9 அதிசயங்களை நடத்தி தர போகின்றது. 9 அதிசயங்கள் எது சம்பந்தமானது? எப்பேற்பட்ட விஷயங்களில் நீ அதிசயத்தை காணப்போகின்றாய்? என்னென்ன நன்மைகள் உனக்கு நடந்து அது அதிசயமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவான விளக்கத்தோடு இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன். சற்று முழுவதுமாக கேட்டு பலனை பெற்றுக்கொள். அன்பு உறவில் அதிசயம். மனமுடைந்த உறவுகள் எப்பொழுது வரும்? மீண்டும் சேருமா சேராதா? பிணைப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்று காத்திருந்த அந்த விஷயத்தில் அந்த உடைந்த உறவுகள் மீண்டும் ஒட்டி கொள்ளும். அன்பு பெருகும். அன்பில் அதிசயம் நடக்கும். செல்வ வளத்தில் அதிசயம் நடக்கும். பொருளில்லாத நிலை நீங்கி வருமானம் பல மடங்கு பெருகி சுருங்கி இருந்த உன்னுடைய கை திடீரென வளத்தை பெற்றுவிடும். வாய்ப்புகளின் அதிசயம். இது எப்படி நடந்தது என்று வியப்படைவாய், ஆச்சரியப்படுவாய். அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்று சரியாக பயன்படுத்தி அதில் முழு வெற்றியையும் காண்பாய். தடைகள் காற்றில் கரைந்து போனது போல மறைந்து விடும். எந்த முயற்சியை செய்தாலும் தடைகள் வந்து முன் நின்றது. இனி உன்னுடைய முயற்சிகள் சுலபமாக, எந்த தடையும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் வெற்றியை சுலபமாக எட்டிவிடும். ஆரோக்கியத்தில் அதிசயம். நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து கொண்டிருந்த அந்த வலி, அந்த நோய் இப்பொழுது கரைந்து மாயமாகிவிடும். மனம், உடல் இரண்டுமே புதிய ஆற்றலை பெறும். ஆரோக்கியத்தில் அதிசயம் நிகழும். புகழ் உயர்வில் அதிசயம் கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்களோ அவர்கள் உன்னுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு, உன்னை மதிப்பை புரிந்து கொண்டு உன்னுடைய பெயர் நல்ல பெயராக ஒலிக்கும். மதிக்காதவர்கள் உன்னை வணங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய ஆரம்பத்தில் அதிசயம். நீ நினைக்காத ஒரு இடத்தில் புது பாதையை நான் திறப்பேன். புதிய அத்தியாயத்திற்குள் உன்னை நான் நுழையவும் வைப்பேன். சந்தோஷ நிறைவேற்றத்தில் அதிசயம். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகுமா, சாத்தியமாகுமா என்று காத்திருந்தது அல்லது முடிந்து விட்டது என்று முடிவு கட்டியது இப்பொழுது சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுவிடும். ஆன்மீக ஒளியில் அதிசயம். என்னோடு இப்படி நெருங்கி வந்திருக்கின்றாய். என்னுடைய அருட்பார்வை உன் மீது முழுவதுமாக படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு ஒளியை ஏற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது தெய்வீக ஒளியால், வெளிச்சத்தால் நிரம்பிவிடும். வாழ்வில் இருந்த இருள் மொத்தமும் நீங்கி
அதிசய ஒளியின் வெளிச்சத்தை இப்பொழுது உன் வாழ்க்கை பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் இனி புத்தம் புது பொலிவோடு உன்னுடைய வாழ்க்கை மிளிரும். நம்பிக்கை வைத்த இடத்தில் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கை வைத்த இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை தேடி வரும். நம்பிக்கை வைத்த இடத்தில் அந்த நம்பிக்கைக்கு குறையாமல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். பல மடங்கு இன்பம் பெருக, கவலைகள் சுருங்க, உன்னுடைய வாழ்க்கையினி மிகுந்த ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கும். இப்படி 9 அதிசயங்கள், நவ அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அந்த அதிசயங்களை நீ இப்பொழுது பெறுவதற்கு 5 முக்கியமான தயார் நிலைகள் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பேன். ஏற்கனவே சில முக்கியமான அந்த தயார் நிலைகள் உன்னிடம் நிறைந்துதான் இருக்கின்றது. இப்பொழுது முழுமையாக கேள். 5 நிலைகளிலும் நீ இருக்க வேண்டும். மனதை முழு சுத்தமாக வைத்துக்கொள். கசப்பை விட்டுவிடு, கோபத்தை விட்டுவிடு, பகையை விட்டுவிடு, குற்ற உணர்வை விட்டுவிடு. இவை அனைத்துமே உன் மனதை மூடும். அதனால் இவை அனைத்தையும் விட்டுவிட்டால் அதிசயம் நிகழ்வதற்கான மனம் கண்ணாடி போல வெளிச்சமாக இருக்கும். நான் நல்லது நினைக்கின்றேன், நல்லது செய்வேன் என்ற உறுதிமொழியை தினமும் எடுத்து உன்னுடைய மனதை நீ சுத்தமாக வைத்துக்கொள். அதிசயம் நடக்கும் என்பதை மனம் முழுவதும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினுடைய வலிமை 2வது. இந்த தயார் நிலை சந்தேகத்தை விட்டு விடுவது. அருள் உன்னை சேரும் என்ற அந்த நம்பிக்கையினுடைய வலிமையை நீ கொண்டிருப்பது. நம்பிக்கை கொண்டவனுக்கு நான் கை கொடுக்காமல் இருப்பது முடியாத ஒன்று. கை கொடுத்தே தீருவேன். 3வது பக்தியும் பிரார்த்தனையும். அதிசயங்கள் எப்பொழுதுமே தெய்வ அருளினுடைய மொழி அல்லவா? பக்தியோடு தினசரி சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு என்னுடைய மந்திரத்தை நீ சொல்வாயானால், ஓம் கணபதியே நமக என்று உனக்கு பிடித்த இந்த தெய்வ நாமத்தை சொல். உன் மன அலைகள் அமைதி அடைந்து என்னுடைய அருள் அதிசயங்கள் கிடைப்பதற்கு நீ தயாராகி விடுவாய். நல்ல செயல், தர்மம் செய்ய வேண்டும். பசிக்கிறவனுக்கு உணவளிக்க வேண்டும். துயரத்தில் உள்ளவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும். அப்பொழுது தெய்வ அருள் அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு தயார் நிலையில் நாம் இருப்பதற்கான ஒரு நிலையை பெற்று விடுவோம். பிறருக்கு நீட்டக்கூடிய அந்த உதவிக்கரம் அதிசயத்தை உன் வாழ்விற்கு திருப்பி தரும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தயாரான மனநிலை. அதிசயம் நடந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி இல்லாததாக இருந்தாலும் கூட அது நன்மையை தான் கொடுக்கும் என்பதற்கான அந்த தயார் நிலை. எது நடந்தாலும் நன்மைதான் என்ற அந்த மனப்பாங்கு. இவை அனைத்தும் தான் அதிசயங்களை நீ அழகாக பெறுவதற்கான நிலைகள். இவற்றில் ஒரு சிலவற்றை நீ பெற்றிருக்கின்றாய், ஒரு சிலவற்றை முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற. அந்த முயற்சி செய்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் முழு நிறைவை பெறதான் இப்பொழுது நான் உனக்கு முன்கூட்டியே சொன்னேன். இந்த 5 நிலைகளிலும் நீ எப்பொழுதும் தயாராக இருப்பாயானால் எந்த நேரத்திலும் வாழ்க்கையின் அதிசயங்கள் நீ பெறக்கூடிய நிலையில் இருந்து விடுவாய். அருள் சேர்ந்து விட்டது. அருட்பார்வை பட்டு விட்டது. அதிசயங்களை வரவேற்க தயாராகி விட்டாய். இனிமேல் என்ன கவலை உன்னுடைய வாழ்விற்கு? நீ நினைத்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை பெறும். உயர்வை காணும். நீ நினைத்தது நடக்கும். விரும்பியது கிடைக்கும். நல்லது நடக்கும்.